ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிக் ஹாரம் கலெக்ஷன் தாங்க காட்டியிருக்கேன். நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டுகிட்டே இருக்காங்க, லைட் வெயிட்டு ஆன்டிக்கில் காட்டுங்க அக்கான்னுட்டு. நான் விசிட் பண்ண ஷாப்பில் அவங்க கேட்கும்போது அந்த மாடல்ஸு அவ்வளோ கலெக்ஷன் இல்லை. இப்போ தான் நியூவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் நான் இப்போ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆன்டிக்கில் கலெக்ஷன் போடுங்கக்கா, லைட் வெயிட்டு ஜிஆர்டின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அது இல்லாமல் ஒரியானா கலெக்ஷனும் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க. ஒரியானா கலெக்ஷன் கூட அவ்வளோ இல்லை. ஸோ இருந்தது இந்த விலாகில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது, அழகாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். லைட்டு வெயிட்டு தான், சூப்பராக இருந்துச்சு. லைட் வெயிட்டில் நிறைய ஹாரம் கலெக்ஷன் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கங்க. 5 பவுன் 6 பவுன் 7 பவுன்லவே உங்களுக்கு ஆன்டிக்கில் ஹாரம் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. இந்த மாங்காய் ஹாரம் மாதிரி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். இந்த மாங்காய்க்கு லாஸ்ட்டு மூக்கு கிட்ட முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. யூ ஷேப் ஹாரம் தான். 62 கிராம்ஸ் இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் இருந்துச்சு. ஏன்னா அந்த மாங்காய் ஒரு மாங்காய்க்கு ஃபுல்லாக நம்மளுக்கு லென்த்து பாருங்கள். நம்மளுக்கு இதை பார்த்தாலே தெரியும் கோல்டு அதிகமாக அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க அதில். அப்புறம் இந்த நக்லீஸு ஹாரம், இன்னொரு ஹாரம் பாருங்கள். இது நான் மிடில் ஹாரம்னு போட்டிருக்கேன். ஹாரம் தான் இதுவுமே. நீங்கள் அது ஹாரமாகவும் போட்டிக்கலாம், இல்லை மிடில் ஹாரமாகவும் போட்டிக்கலாம். 3 சேர்த்து ஒரே வாட்டி காட்டியிருக்கேன் பாருங்கள். லைட் வெயிட்டு தான். இந்த ஹாரம் 51 கிராம்ஸ் கிட்டே இருக்குது. 51 கிராம்னா 6 சவரம், 6.25 சவரம் அப்படி வரும். அடுத்தது இந்த ஹாரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. சும்மா நான் ட்ரை பண்ணேன். இது 9 சவரம் இருந்துச்சு. இது ஆன்டிக் கிடையாது, எல்லோ கோல்ட் பாலிஷ் தான். செமி ஆன்டிக்குன்னு சொல்லலாம். ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கீழே அப்படியே சூப்பராக இருந்துச்சுங்க. யூ ஷேப் தான். அவ்வளோ கிராண்டாக, அவ்வளோ எலிகண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சும்மா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், உங்களுக்கு காட்டுறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது இந்த மாதிரி கூட அவைலபிள் இருக்குங்க. இந்த மாதிரி ரூபி எமரால்ஸ் எல்லாம் அந்த ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி இந்த மாதிரி மாடல்ஸில் கூட அவைலபிள் இருக்குது. அடுத்தது ராதாகிருஷ்ணர் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ளூட் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. இது வி ஷேப் மாதிரி மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஹாரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 6 பவுன் கிட்ட இருக்குங்க. 69 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஹாரம் கூட. அப்படியே கிராண்ட் லுக்கு தெரியுது. அந்த ஹாரமும் கிராண்டாக இருக்கு. டாலர் பார்க்கும்போதே அப்படியே வெட்டிங் லுக்கு வருது. சைடு ஃபுல்லாக அந்த செயின் கிட்ட வருது இல்லை ஹாரத்துக்கு. லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பார்க்குறதுக்கு நமக்கு பார்வையாக இருக்குது. நம்மக்கிட்ட யூ ஷேப்பு காசு ஹாரம், இல்லை மாங்காய் ஹாரம், முள்ளு ஹாரம் இருக்கும்போதோ இது நடுவில் மிடில் ஹாரமாக யூஸ் பண்ணால் வேறு லெவலில் இருக்கும், இல்லை நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஹாரத்துக்கு கூட யூஸ் பண்ணலாம், அழகாக இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே ஆன்டிக் தாங்க. இது க்ரீனு அண்டு பிங்க்கு, ஒயிட் கலரு எல்லாமே போட்டு ஒரு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி ஒரு பேட்டர்ன் தாங்க. இந்த ஹாரம் யூ ஷேப்பில் இருக்குது. இது வெறும் 40 கிராம்ஸ் தாங்க. 5 பவுண்ட்லவே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் லைட் வெயிட் தாங்க. லைட் வெயிட் நம்மளுக்கு ஆன்டிக்கில் புதுசாக லான்ச் ஆகிருக்குல்ல, நக்லீஸ் எல்லாம் லான்ச் ஆகிருந்துச்சு. லாஸ்ட்டு தீபாவளிக்கு என்னவோ நான் பார்த்திருந்தேன். இப்போ ஹாரம் அவ்வளோ கலெக்ஷன் இல்லை. இப்போ நிறைய கலெக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஹாரம் பார்த்திங்களா, 39 கிராம்ஸ் தான் இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. வி ஷேப் ஹாரம் தான். 39 கிராம்ஸ் இருந்துச்சு. மேலே இருக்கிற ஹாரம் 36 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. நக்லீஸ் 9 சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஹாரம் பாருங்கள் எப்படி இருக்குது. 47 கிராம்ஸ் இருக்குது. மேலே இருக்கிற ஹாரம் 49 கிராம்ஸ் இருக்குது. யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. நக்லீஸ் 26 கிராம்ஸ் இருக்குங்க. நல்லா இருக்குது. எல்லா மாடல்ஸ்லுமே நல்லா இருக்குது. இந்த ஹாரம் பாருங்கள். நம்மளுக்கு குட்டி குட்டி பேர்ல்ஸு, அங்கங்கே எமரால்ஸு வந்த மாதிரி ஒரு ஃபேஷனுங்க. அவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது எப்போவுமே ஜிஆர்டின்னா இந்த மாடல் எப்பவும் இருக்குங்க. ஓல்டு மாடத்தில் அந்த காலத்துலனே இந்த மாடல் வாங்கியிருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி ரூபி, எமரால்டு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு கீழே ஹேங்கிங்கில் தொங்கிறதுக்கு முத்து வச்சு ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பரான மாடல் அது. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்ன் பாருங்கள். ஒரு மண்டபத்தில் அம்மன் உட்காந்த மாதிரி 40 கிராம்ஸ் 5 பவுன் கிட்ட இருக்குங்க. வி ஷேப் ஹாரம் தான். மேலே இருக்கிற நக்லீஸ் 25 கிராம்ஸ் தான்.
சூப்பராக இருக்குல்ல, எல்லா கலெக்ஷனும் அழகாக இருக்குங்க ஜிஆர்டியில். நீங்கள் எப்போவுமே சில மாடல்ஸ் உங்களுக்கு நியர்பை வாங்கணுன்னா சில மாடல்ஸ் தான் இருக்கும். நீங்கள் டி நகர் போனால் தான் எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குங்க. அப்படியே தலை சுற்றுது எனக்கு, எவ்வளோ மாடல்ஸுங்க, செம்மையாக இருந்துச்சு எவ்வளோ. ஏன்னா ஸ்டார்டிங் அங்கே தானே நம்மளுக்கு டி நகரில் தானே ஜிஆர்டியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ அழகான மாடல்ஸு, எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க, சூப்பரான கலெக்ஷன்ஸும் இருக்குது. நீங்கள் எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்குது ஜிஆர்டி மாடல்ஸு. லைட் வெயிட்லவே இருக்குங்க. இந்த நெக்லஸ் 16 கிராமே வருது. சூப்பர் இல்லை? அடுத்தது இந்த மாதிரி ஹாரமும் அவைலபிள் இருக்குங்க. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஹேங்கிங்கில் போல்ஸ் தொங்குற மாதிரி. இப்போ நான் ஃபஸ்ட்டில் அங்கே காட்டினேன் இல்லை, அதே மாடலு. இது கொஞ்சம் வெயிட் கூட இருக்கிற மாதிரி பேட்டர்னும். அடுத்தது நீங்கள் அக்கா இது மாதிரி ஒரியானா கலெக்ஷன் இருந்தால் போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் போகிற அன்றைக்கி ஒரு 4-5 செட்டு தான் இருந்துச்சு எனக்கு பிடிச்சது. அதனால் கோல்டு மாதிரியே தெரியலங்க எனக்கு, ஏதோ விற்கிற நகை மாதிரி இருந்துச்சு. அதில் சில மாடல்ஸு ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஒரியானான்னு கேட்குறாங்களேன்னு தான் இந்த மாடல் சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு லக்ஷ்மி அம்மா டாலர், அது ஸ்டோன்ஸுங்க, எனாமில் ஃபினிஷிங். அது அவ்வளோ அழகாக ஸ்டோன்ஸ் ஜொலிக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. எல்லா ஸ்டோன்ஸுமே செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் செட்டு 5 பவுனுன்னு சொல்லுங்க. நான் உத்தரதான் கேட்டிருந்தேன், எவ்வளோ வருங்க நக்லிஸு அந்த கம்பல்னு சொன்னால் ஒரு 5 பவுன் கிட்டே இருக்குங்கன்னு சொன்னாங்க. சூப்பராக இருந்துச்சு, லேசாக இருக்குது, அவ்வளோ இல்லை. இந்த லக்ஷ்மி அம்மன் இருக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன் மட்டும் அப்படியே அதிரடியாக இருந்துச்சுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சைடு ஃபுல்லாக ஒரு பாக்ஸு ப்ளைன் கோல்டு, ஒரு பாக்ஸு இந்த ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்னும் அழகாக இருந்துச்சு. இந்த பேட்டர்னும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எடுத்த வீடியோ எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் கேட்டது எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் சிஸ்டர்ஸ். எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், ஆனாலும் திருப்பி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அது நம்ம சிஸ்டர்ஸ் கேட்டதே நான் இது ஷூட் எடுத்தது தான் நான் என்னால் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் கேட்ட மாதிரி வரும். திருப்பி அக்கா ஜிஆர்டியில் லைட் வெயிட் ஹாரம் கலெக்ஷன் போடுங்க, லைட் வெயிட் ஆன்டிக் கலெக்ஷன் போடுங்கன்னுட்டு கேட்காதீங்க ப்ளீஸ். இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கேன். அவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, ஆனாலும் ரொம்ப கலெக்ஷன்ஸ் நீங்கள் நேராக போனால் தான் பார்க்க முடியும், சரிங்களா? இன்னொரு சிஸ்டர் ஜிஆர்டியில் ஸ்டட்டு காட்டுங்க, 1/2 கிராமில் 1 கிராம்லன்னாங்க. அவங்களுக்காகவும் அதையும் இந்த விலாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஸ்டோன்ஸ் வச்ச ஸ்டட்டு தான் கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் 1/2 கிராமில் 2 கிராமுக்குள்ளே இருக்குது. நீங்கள் கேட்ட ப்ளூ, நீலம், அப்புறம் பிளாக் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சைஸில் இருக்குது. ஆனால் 1/2 கிராமில் வருதுங்க, ஒரு 3/4 கிராம், 1 கிராம் அப்படி வருது. உங்களுக்கு வேணுமன்னா நீங்கள் இதிலவே நான் அதுக்கு தான் இருக்கிறதே 2 பாக்ஸ் தான் இருந்துச்சு அவங்கக்கிட்ட. குட்டி இது 1/2 கிராமுலன்னா இந்த மாதிரி 1/2 கிராம் 1 கிராமுக்குள்ளே காட்டுங்க அக்கான்னா இது மாதிரி காட்டினாங்க அவங்களும், சரிங்களா? நீங்கள் நேராக விசிட் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் நிறையா காட்டுவாங்க. எந்த ஜிஆர்டிலாவது நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.